வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 20 days நோ சுகர் சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 4 ஆகிடுச்சு. டே 4 அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது, நான் என்னென்ன எடுத்திருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து நான் ஒரு ஜூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஜூஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புரியவும் செய்யும். டயட் பற்றி நிறைய டவுட் கேட்குறீங்க, ஆனால் அதை பற்றி தான் நான் வீடியோவில் ஃபுல்லாக பேசியிருப்பேன். அதை பார்க்காமே கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு எது பற்றியும் பேச மாட்டேன், டயட் பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணலான்னு நேற்று அவ்வளோ பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சேம் நான் ஒரு ரெண்டுக்கும் நம்ம காமனாக சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு தான். அதாவது உங்களுக்கு பசி எடுக்கு, கிரேவிங்ஸ் எடுக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. உங்கள் எடைக்கு சமமான ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எடுக்காத பட்சத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். இன்னொன்று ஸ்வீட்டை பார்க்குறப்போ கண்டிப்பாக அது இருக்கும். ஒரு 10-20 நாள் பார்த்தீங்கன்னா டயட்டில் வரதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இல்லை 10 நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆக்கில் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் கூட உங்களால் அந்த சுகர் கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஒரு ஸ்பூனுன்னா ஒரு ஸ்பூன் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக சுகரை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ சுகரையும் கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் செய்வேன். இதெல்லாம் நான் எப்போவுமே பண்ணுறது, எந்த முறை டயட்டு ஃபாலோ பண்ணாலும் இதுதான் பண்ணுவேன். நேற்று நான் அந்த சேலட் ரெசிபி கூட போட்டிருந்தேன், பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். தயிர் எடுத்துக்கோங்க, நல்ல கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அந்த கெட்டி தயிரில் ஃப்ரூட்ஸு, அதாவது இந்த ஆப்பிள் இல்லைனா மாதுளப்பழம் இல்லைனா கொய்யா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடவே லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா சுகர் கிரேவிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போலாம் கிரேவிங்ஸ் வருதோ அந்த டைமில் எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஸோ நான் இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது, நல்லாவே கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஃபீல் வர்றப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது நல்லாவே ரிசல்ட்டை கொடுக்குது. பசியை கண்ட்ரோல் பண்ணுறது, தண்ணி முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எடுங்க, மோர் எடுங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸு மோரெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் அப்போதைக்கு அப்போ வேணால் நம்ம போட்டு குடிக்கலாம். அந்த மோர் பார்த்திங்கன்னா நீங்கள் கடைஞ்சி வச்சுக்கலாம். ஒரு 50 ml 100 ml தயிர் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதை வந்து தண்ணி மாதிரி ஊற்றி மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுட்டு நல்லா பசிக்கிறப்போ அதில் ஒரு டம்ளர் மோர் குடிச்சிங்கன்னா, அந்த மசாலா எல்லாம் போட்டெல்லாம் மோர் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி மோர் குடிச்சிங்கன்னா கூட ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு பசி அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். இன்னொன்று குக்கும்பர், அப்புறம் கேரட். டயட்டோட ஸ்டார்டிங் பீரியடில் நிறைய குக்கும்பரும் கேரட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் பசிக்குதோ அந்த டைம் உங்களுக்கு நார்மலாக ஃபுட்டு சாப்பிட வேண்டிய டைம் இல்லை, மற்ற டைம் அப்படின்னா நீங்கள் அந்த மிட் டைமில் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு பசிக்குதுன்னா அந்த கேரட்டு குக்கும்பர் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். உங்களோட பசி அது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நட்ஸ் எடுத்து, ரொம்ப கிரேவிங்ஸ் முடியலை, இப்போ எனக்கு ஸ்வீட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வருது, இல்லை பசிக்குது இப்போ எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வருதுன்னா அந்த நட்ஸை கொஞ்சம் சாப்பிட்லாம். முட்டை சாப்பிட்லாம், வேக வச்சு முட்டையை சாப்பிட்லாம், அதுவுமே உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் அந்த லெமன் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, தயிர், இந்த மாதிரி லெமன் ஜூஸும் எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு பசிக்குது, இல்லை டயர்டாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து கிரேவிங்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜில் இதெல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாமே நான் ட்ரை பண்ண டிப்ஸு தான். இது அத்தனையுமே எனக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, பசிக்குதுன்னா அது உங்களோட பிரச்சனை, அது வந்து உங்களோட பாடியோட பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போவுமே டயட்டை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, மற்றவங்க சாப்பிட்றது மேலேயே கண்ணாக இருக்கீங்க, என்னால் அவங்கள மாதிரி சாப்பிட முடியலையே அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்குறது தான் இந்த தேவையில்லாத அந்த பசியும் கிரேவிங்ஸும். ஒரு மனுஷனுக்கு வந்து பசி நான் சொன்ன அளவுலேயே தங்கிடும். கிரேவிங்ஸாக இருந்தாலும் அப்படி தான், நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்பவே தங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் க்ரீன் டீ. உங்களுக்கு பசிக்குது, கிரேவிங்ஸ் வருதுன்னா நீங்கள் க்ரீன் டீயும் குடிக்கலாம்.
அதுவுமே இனிப்பு எதுவும் சேர்க்காம தான் குடிக்கணும். ஸோ அதுவுமே உங்களோட பசி கிரேவிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் செஞ்சும் எனக்கு பசிக்குதே கிரேவிங்ஸ் வருதுன்னா நான் சொன்ன மாதிரி அது உங்களோட பிரச்சனை. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இது அத்தனையுமே உடச்சிட்டு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் எதை அடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நாவை அடக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பேச்சுக்கு மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான். நம்மளோட நாவை நம்ம கொஞ்சம் அடக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். எழுமினோடனே ஃபஸ்ட்டு வெயிட்டு செக் பண்ணலாம். வெயிட் வந்து நேற்று 82.900 இருந்தேன். இன்றைக்கி வெயிட்டு பார்த்திங்கன்னா 82.500 இருக்கேன். ஒரு 400 கிராம் வந்து குறைஞ்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் எழும்புனா ஒரு கப் அளவுக்கு தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி வெயிட்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் தண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ எடுத்திருக்கேன், இனிப்பு சேர்க்காம. வீடியோ வந்து கிளியர் இல்லாமல் இருந்திருக்கு, கேமரா ஃபோக்கஸ் வந்து மாறி இருந்திருக்கு. நான் கவனிக்கவே இல்லை, ஃபுல் வீடியோவும் எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன். இதெல்லாம் முதல்ல இருந்து ஷூட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து ஒரு கறிவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய், இது எவ்வளோத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பும் போட்டு இதை நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இவ்வளவு தான். இது கூட சிலர் வந்து இஞ்சி சேர்ப்பாங்க, நம்ம வேணும்னா இஞ்சி சேர்க்கலாம். நாங்கள் இஞ்சி எதுவும் சேர்க்கலை, நெல்லிக்காவும் கறிவேப்பிலையும் உப்பும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருந்தேன். உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக இந்த கசப்பு தெரியும், இந்த கார்ப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போடணும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடச்சிது எனக்கு. அதனால் இனிமேல் டெய்லி வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸ் ஏதாவது போட்டு குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று குடிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு ஜூஸ் கூட ஆட் பண்ணலான்னு கூட நான் நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இது குடிக்கிறப்போ அவ்வளவு உடம்புக்குள்ளே போகிறப்ப அப்படியே குள்ளுன்னு இருந்துச்சு. காலை உணவுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் பப்பாயா எடுத்திருந்தேன், ஒரு கப்பு பப்பாயா, அப்புறம் முள் சீத்தாப்பழம் கொஞ்சம் கிடச்சிச்சு, அதை எடுத்திருந்தேன். இதுதான் இன்றைக்கி காலை உணவு. ஒரு 11 மணி இருக்கிறப்போ காலையில் வந்து லைட்டு ஃபுட் எடுத்துருக்கனால மறுபடியும் பசிச்சிச்சு. அதனால் ஒரு வெள்ளரிக்காய் கூட எடுத்திருந்தேன், ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு 2 சப்பாத்தி, மீன் குழம்பு, அப்புறம் கொண்டக்கடலை கிரேவி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவரு, அப்புறம் கொடங்கலைன்னு சொல்லுவோம் நாங்கள், அது வந்து பொரியல் பண்ணியிருந்தேன், வெஜிடபிள் பொரியல் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 200-250 கிராம் வர்ற மாதிரி எடுத்திருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அதை சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு கப்பு டீ குடித்தேன், இனிப்பு இல்லாமல் ஒரு கப்பு டீ குடித்தேன். தலைவலி வேறு ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். அந்த தலைவலி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு கப்பு டீ எடுத்திருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கு தலைவலி கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி டயட் வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டின்னருக்கு மறுபடியும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்திருந்தேன், ஒரு 200 கிராம் வர மாதிரி எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் பொரியல் கூட வந்து கொடங்கலை, நாங்கள் கொடங்கலைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக எனக்கு அதோட பேர் வந்து கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. கொடங்கலை வந்து கீரை, அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், வயலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கொடங்கலை பொரியல் பண்ணியிருந்தேன். வல்லாரை கீரை இருக்கு இல்லையா, அதுதான், அது தமிழில் வந்து வல்லாரைன்னு சொல்லுவாங்களா, அந்த கீரை தான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதுதான் பொரியல் செஞ்சு எடுத்திருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி எனக்கு காய்கறியெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, இப்போவுமே எனக்கு காய்கறி பிடிக்காது தான். ஆனால் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா, அந்த கட்டாயத்தினால தான் சாப்பிட்றேன். கூட கொஞ்சம் தயிர் முட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப போர் அடிக்காமல் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெளியே இருந்து நம்ம வந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. வீட்டில் இருக்க பொருள் வச்சும் கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.